கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக இந்த மீட்பை குறித்த தொடர்ச்சி நாம் இப்பொழுது தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். போன வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய முந்தின பாகங்கள்லாம் நிறையா இருக்கும். புதிதாக பார்க்குறவங்க அதை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையில் நம்முடைய இருதயம் எப்படி பலப்படும் என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த மீட்பை குறித்து மறுபடியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மீட்பை குறித்து நம்ம அறிய நமக்கு தேவன் இந்த பரலோகத்திலே அவர் நம்முடைய வைத்திருக்கிறார். அவர் எப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். இந்த மீட்பை குறித்த அறிவு உண்டாகும் போது நமக்கு எப்படி என்னெல்லாம் கிடைக்கிறது பாருங்கள். பயம் நீங்க விடுகிறது. எப்படி கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எப்படி அவர் நமக்காக சிந்தின இரத்தம் நமக்கு இப்போ எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்து விட்டார். இப்போ நாம் ஏன் கலங்க வேண்டும்? எப்பொழுது இந்த மீட்பை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த பயம் நீங்கும், இருதயம் அதிகமாக உறுதியாகும். அப்படி தானே? ஏன்னா நான் இதை பற்றி தான் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த வார்த்தையை நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது அவர் மீட்பை குறித்த அந்த தியானத்தை நமக்கு மனதுக்குள்ளே வைக்கும்போது நம்முடைய இருதயம் அதிகமாக பலப்படும். நாம் பிசாசை எதிர்த்து நிற்கிற ஒரு அதிகாரம் நமக்கு வந்துவிடும். எப்பொழுது மீட்பை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது இந்த உலகத்திலே தேவன் நமக்காக எல்லாம் செய்து முடித்து வைத்து விட்டார். இப்பொழுது நீங்கள் எழுந்து நின்று அதிகாரத்தோடு சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் இதை ஜெயிக்க நான் இருக்கிறேன் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரலோகத்தில் அந்த வீற்றிருக்கிற அந்த தேவன் எல்லாம் முடித்த தேவன் உங்களோடு கூட இருந்து அதை செய்து முடிக்கிறவர் உங்களோடு கூட இருப்பார். ஏனென்றால் அவர் எல்லாம் செய்து முடித்து விட்டார். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய பாக்கியம்தான். நீங்கள் அதுக்கு தீர்மானம் எடுத்து நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பரலோக தேவன் அது உங்களுக்கு முன்பாக நின்று அந்த காரியத்தை நிச்சயமாக நடத்தி முடிப்பார். அப்பொழுது நீங்கள் அதை உணர்ந்து கொள்வீர்கள். ஆகா, மீட்பு குறித்த என் தேவன் எனக்கு உணர்த்தியதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இருதயம் அசையப்படாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த காரியத்தை கொடுத்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. சின்ன சின்ன விஷயங்கள், வெளியே போனால் பிரச்சனை, சில குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கையாளுவீங்க. ஏனென்றால் உங்களுக்கு மீட்பை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு வந்துவிட்டது என்றால். ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி நாவை கையாள வேண்டும், எப்படி ஒவ்வொருத்தர் கூட உறவாட வேண்டும் என்று தேவன் எல்லாம் அந்த பைபிளில் வச்சிருக்கிறார். நீங்கள் அதை எடுத்து தீர்மானம் படிக்க, நான் இப்படி பேசுவேன், இப்படி பேச மாட்டேன். அப்படிதான் பரலோகத்தில் அவர் வைத்திருக்கிறார். நீ இதெல்லாம் அறிந்து கொள்ளும் பொழுது நீ வெற்றியான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வாய். ஏனென்றால் அவர் அதற்குத்தான் மீட்பை கொடுத்தார். அவர் அதுக்குத்தான் வந்தார். ஆதாம் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு வைத்து விட்டார். இப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா நீங்கள் எடுத்ததை பார்க்கணும். எடுத்து ஒவ்வொரு நாளும் எனக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த பைபிள், அது நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன், மீட்பின் மூலமாக எனக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் எங்கே நீங்கள் தேடும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய மனதை இன்னும் பலப்படுத்த அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துகிறார். ஆனால் சில பேர்கள் அதை தடுமாறி மற்ற விஷயங்களுக்கு போகிறார்கள். மற்ற உலக பிரகாரமான காரியங்கள் செல்லும்போது அவங்களுடைய வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாது போகிறது. ஏனென்றால் அவர்கள் மீட்பு குறித்து ஒரு அறிவில்லாமல் இருக்கிறார்கள். நம்ம பாருங்கள், நம்ம நாட்டில் சுதந்திரமான ஒரு நாடு. இந்த நாட்டில் எப்படி பாருங்கள், ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டால் நமக்கு தான் அது ஆபத்து. அந்த சட்டத்தை நமக்கு தெரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய ஆசீர்வாதம் அதன் மூலமாக கிடைக்கும். இது இப்படி இருக்குது, இப்படி தான் நடக்கணும், இப்படி தான். அதே மாதிரி தான் பரலோக தேவன் ஒரு சட்டத்தை முடித்து வைத்திருக்கிறார், இப்படி இருக்க வேண்டும் என்று. இந்த சட்டத்தின் பிரகாரமாக தான் மீட்பை குறித்த அது கிடைக்கப்பட்டிருக்குது. அது மூலமாகத்தான் நமக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த உலகத்தில் சட்டத்தை ஏற்றப்பட்டிருக்கிறது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகா, இது இப்படி வச்சிருக்கிறா, அது நமக்கு யார் சொல்ல போகிறதில்லை, நீங்கள் தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மீட்பை குறித்து தெரிந்து கொண்டால் ஒரு மனிதன் கூட நரகத்துக்கு போண்டான், அவனுக்கு தோல்விங்கிறதே இருக்காது, வெற்றியான வாழ்க்கை வாழலாம். எப்பொழுது அவன் மீட்பை குறித்த ஒரு அறிவு அவனுக்கு வர வேண்டும். இந்த தேவன் இந்த சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம், அந்த மீட்பு, நமக்கு கிடைத்த அந்த மீட்பின் வெற்றி ரகசியம் என்ன அப்படின்னு அவன் அறிந்து கொள்ளும் பொழுது அவன் சாக வேண்டிய அவசியம் இல்லை. சிலவர்கள் முட்டாள்தனமாக தன்னுடைய உயிரை விட்டு விடுறார்கள். அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு காரியம். அதெல்லாம் தேவையில்லை. இந்த உலகத்திலே வெற்றிகரமான வாழ்க்கை வாழ நிறைய வழிகள் இருக்குது. அதை ஒரு மனிதன் தேடும் பொழுது கண்டிப்பாக அந்த பரிசுத்தாவன் உங்களோடு கூட இருந்து வெற்றி வாழ்க்கையை கொடுப்பார். மிக உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் போங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட அளவுக்கு
நீங்கள் வாழ்வீங்கள். எப்பொழுது மீட்பை குறித்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவு வர வேண்டும். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு காரியமும் இந்த இயேசுவின் நாமத்தில் சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக நடைபெறும். இயேசுவின் நாமத்திலே தான் நீங்கள் பிதாவிடத்திலே சேர்ந்து கொள்ள முடியும். அந்த மீட்பின் மூலமாகத்தான் பிதாவிடம் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் நீங்கள் சேர வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து அதிகமாக நீங்கள் தேட வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன நமக்கு வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அதிகமாக தேட வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தீவிரமாக பார்த்தோம் என்றால் அதை பார்த்து நாம் அறிந்து கொண்டோம் என்றால் வெற்றியான வாழ்க்கையை நாம் அடைந்து விடுவோம். ஏனென்றால் அதை குறித்து நாம் தீவிரமாக தேட வேண்டும். இப்படி தான் தேடும் பொழுதுதான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம் அடைவோம். இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம ஆதியாமத்தில் உள்ள ஒரு கதை சொல்கிறேன். இஸ்ரேல் மக்கள் 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்தில் அடிமைகளாக இருந்தார். ஆனால் அந்த ஆபிராம் பாருங்க, ஆபிராமுக்கு அவர் உடன்படிக்கை பண்ணார். அவர் அப்படியே பண்ணார். ஆபிராம் சன்னதி தான் அவங்க. ஆனால் ஆபிராமுக்கு எப்படி அவர் உடன்படிக்கை பண்ணார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நானும் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் உடன்படிக்கை பண்ணார். அவர் அப்படி பண்ணலையே. நீங்கள் இப்படி போய் நீ கஷ்டப்படுவா அப்படி படுவாடுன்னு அப்படி ஒன்றும் அவனுக்கு உடன்படிக்கை பண்ணவில்லை. அவர் சொல்லியிருக்கார், நான் இந்த மணல் போல உன்னுடைய சன்னதியை பெருக்குவேன் என்று அவர் உடன்படிக்கை பண்ணின தேவன். அவர் இரத்த உடன்படிக்கை பண்ண தேவனுங்க. இப்படி சில பேர் சொல்லுவார்கள், அது கர்த்தருடைய சித்தம்தான். 430 வருஷம் எகிப்தில் கிடந்து அடிமையாக இருக்காது இல்லைங்க. அவர் அதை பார்க்கிறார். அவருடைய சித்தம் அல்ல அது. அவர் அதை பார்க்கிறார். பிறகு அவன் பாருங்கள், அந்த லோத்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, லோத்து அவனுடைய குடும்பத்து ஒரு தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்க உடமையெல்லாம் பறித்து போயிடுறாங்க. அங்கெல்லாம் ராஜாக்கள் இருக்காங்க. ஆனால் இவன் ஒரு 30, 40, 100 பேரை கூட்டிகிட்டு போய் வெற்றி சிறந்து வந்துட்டான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, உம்முடைய சத்துருக்களை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்த தேவன் என்று சொல்லுகிறார்கள். ஆமாம், அந்த அளவுக்கு தேவன் அந்த ஆபிரகாமுக்கு முன்னே நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறது வாக்கு பண்ண தேவன். அவன் எங்கே போனாலும் அவனுக்கு ஆசீர்வாதமான ஒரு இதற்கு. ஏனென்றால் அவன் முழுமையாக தேவனை விசுவாசித்தான். அப்படித்தான் அவன் சரீரம் செத்து போச்சு, சாரால் சரீரம் செத்து போச்சு. ஆனாலும் அவன் அதையெல்லாம் எண்ணாமல் தேவன் சொன்ன அந்த வாக்கை அவன் விசுவாசித்தான். அப்படிலாம் அவன் ஆசீர்வாதம் பெற்றான். எப்படி? அவன் விசுவாசித்தான். அதுக்கப்புறம் பாருங்கள், ஈசாக்கு அவன் விதைக்கிறான். எல்லா இடத்துலையும் ஒரே அவனுக்கு 100% அவனுக்கு செல்வ செழிப்போடு இருக்கிறான். அவன் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு துரத்தி போனான்னா அங்கே ஒரு கிணறு வெட்டுறான், அங்கே தண்ணீர் வருது. மற்றவங்களுக்கு தண்ணீர் இல்லை, இவனுக்கு தண்ணீர் வருது. ஏனென்றால் இவன் கையிட்ட காரியங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்குது. தேவன் இவன் ஆசீர்வதித்திருக்கிறார். பிறகு பாருங்கள், அவன் அப்படி எல்லாருமே பொறாமைப்படுவாங்க பாருங்கள். அவங்க மேலே பொறாமை. அவன் தண்ணி வந்தோடனே இது எங்கள் தாத்தா கிணறுன்றாங்க. பிறகு கொஞ்சம் தள்ளி போட்டு பிறகு அவன் அந்த இடத்துல தோணுன்னா அங்கேயும் தண்ணி வருது. அதையும் போயின்னா அதையும் எங்கள் தாத்தா கிணறு தாங்க. இப்படி போக அந்த தேசத்தை விட்டு வேறு தேசத்துக்கே போயிட்டான். அங்கே போனால் எல்லாம் செழிப்பாக ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. அவனுக்கு எப்பவும் செழிப்பு தான். எல்லோரும் இப்படி கண் நோக்கி பார்க்குற நிலமே ஆகிப்போச்சு. இவனுக்கு இப்படி இருக்கான். அவன் வயலில் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது. அவன் 100 மடங்கு அறுவை பண்ணான். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் அவனுக்கு. ஏன்னா அவன் விசுவாசித்தான். அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் என் கூட இருக்காரு, நான் ஏன் கஷ்டப்படணும், அவர் வெற்றி கொடுக்குறவர் என் கூட இருக்கிறார், நான் என் இப்படி அவன் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பாருங்கள், யோசேப்பு பாருங்கள், அவனும் பாருங்கள் அந்த குழியில் அவன் போட்டான். பார்த்து அந்த வீட்டுக்கு போய் அந்த ராஜாக்கள்கிட்ட போனால் அந்த பெண்ணோட ப்ராப்ளம் வந்துச்சு. பிறகு அதிலிருந்து மீட்டெடுத்து அவன் பெரிய ராஜாவுக்கு எகிப்துக்கே அவன் ராஜா ஆகிட்டான். எகிப்துக்கே ராஜா ஆகிட்டு அவன் சொல்லலாம், என்னை மூலமாக தான் இந்த ராஜா பிழைக்க வேண்டியிருக்கான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்படி நீங்கள் இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த அளவுக்கு அவர்கள் எப்படி ஆசீர்வதித்தார்கள்? அவர்கள் அந்த வார்த்தையை தேவன் அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை, ஆபிரகாமுக்கு எப்படி சொன்னார், அதே ஈசாக்கு அவன் அந்த தகப்பனுடைய வார்த்தை அவன் விசுவாசித்தான். எனக்கு தோல்வியே கிடையாது. ஏனென்றால் அவர் என் கூட இருக்கிற என் தகப்பனுடைய தேவன் என் கூட இருக்கிறான். அவன் விசுவாசிக்கான், முழு விசுவாசத்தில் இருக்கிறான். அதனால தான் அவன் எங்கே போனாலும் அவன் சொல்கிறான், அறிக்கை சொல்கிறான். ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள் கூட 430 வருஷம் இருந்தாங்கன்னா எப்படி இருந்தாங்க? அவங்க ஏன் இப்படி அடிமையில் இருந்தாங்கன்னா அவங்க மறந்து போயிட்டாங்க. அதாவது தேவனை
மறந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாமின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறன்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஒரு நாள் அன்னைக்கே அவன் எதிர்த்து நின்றுருந்தான்னா அன்னைக்கே எகிப்திலேருந்து வெளியே வந்திருக்கலாம், இந்த அடிமைத்தனத்திலேருந்து ஆயிருக்கலாம். அவங்களுக்கு அப்படி ஒரு சன்னதி உருவாயிட்டு. சில பேர் பாருங்க, கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராப்பர்ஸில் நல்லா வாழ்வாங்க. சில பேர் அந்த பிள்ளைகள்லாம் அந்த தேவனை விட்டு விலகிடுவாங்க. அவனுக்கு அந்த தாய் தகப்பனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை விட்டு, இதே தேவன் என் தகப்பனை ஆசீர்வத்துக்கள், நானும் அதன் மூலமாகத்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன்னு விட்டு அவன் கை பிரயாசத்தில் போவான். அவங்க அந்த ஆசீர்வாதத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கப்புறம் தான் மோசே எழுப்புறாரு, இப்படி ஒரு சன்னதிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் அவர்கள் அந்த 430 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் சொல்லவே இல்லை. அவன் சொல்லியிருந்தான்னு வச்சாங்களா, அப்பவுமே அவங்களுக்கு விடுதலை ஆகிருக்கும். அவர்கள் அறிக்கை சொல்லாதனால், தேவனை மறந்ததனால். ஆனால் தேவன் எப்பொழுது சொல்வார்கள், எப்படி நான் சொல்வார்கள் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை மறந்து விட்டாங்க. ஆபிரகாம் அவருக்கு உடன்பட, அவங்க சன்னதி தானே. அவன் யோசேப்பு எப்படி ஆசீர்வாதம் தான், ஆபிரகாம் ஆசீர்வாதம் தான், ஈசாக்கு ஆசீர்வாதம் தானே. இவங்க மக்கள் எல்லாம் அவங்களுக்கு அடிமையாக இருந்தாங்க எகிப்தில். காரணம் என்ன? தேவனை மறந்துட்டாங்க. தேவனுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை, எப்படியோ வாழ்தான், ஒன்றுமே இல்லை. அதனால் எகிப்தில் உள்ள அவங்க உள்ளதை வணங்கிக்கிட்டு அப்படியே கிடந்தாங்க. தேவன் அதை பார்க்குறாரு, எப்போ இவங்க சொல்லுவான்னு. ஆனால் தேவன் உங்களுக்கு வாயில் ஒன்றும் ஊட்ட மாட்டார். நீங்கள் சொல்லும் பொழுது தான் அது வரும். ஏனென்றால் நாவில நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் மீட்பின் மூலமாக வைக்கப்பட்ட அந்த பரலோகத்தில் ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் எடுத்து அதை சொல்லணும். வெற்றி என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உடையது. நான் ஒரு நாளும் யாருக்கு கீழே கஷ்டப்பட மாட்டேன். எனக்கு தேவன் என் கூட இருக்கிறார். எனக்கு செல்வ செழிப்போடு தருகிறவை என் தேவன். இதெல்லாம் பரலோகத்தில் வைக்கப்பட்டதுங்க. நீங்கள் எடுக்கணும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியான வாழ்க்கை வாழறதுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அதை நான் எடுக்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அது மீட்பு மூலமாக தந்த அந்த ஆசீர்வாதம் எனக்குத்தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துப்போது தான் அது உங்களுக்கு சேரும். அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி மறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க, மோசே எழுப்பி, இப்படி ஆபிரகாம் சன்னதி, நீங்கள்லாம் தேவன் உங்களுக்கு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. இப்படி சொன்ன பிறகு தான் அவங்க அதை அறிக்கை பண்ண பிறகு தான் அவங்க அதை விட்டு விலகி ஓடுறாங்க. ஐயோ, நமக்கு இப்படி ஒரு தேவன் இருந்திருக்கிறாரு அப்படின்னு. சில பேர்கள் மறந்துடுவாங்க பாருங்கள். அந்த ஆண்டவரை மறந்ததுனால தான் அவர் எப்போதும் ஆசீர்வாதத்தை வச்சுட்டே இருக்கார். என் பிள்ளை எப்போ ஆசீர்வாதத்துக்கு என்கிட்ட கேட்பான், நான் கொடுக்க. அவர் கொடுக்குறவராக இருக்கிறாருங்க. எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவர்கிட்ட இல்லாத ஒன்றுமே இல்லை. இந்த அண்ட சராசரியை படைத்தவர் அவர் தான். எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. பொண்ணும் வெல்லும் எல்லாம் விளைய பூமியில் வச்சவரே அவர் தான். அவர்கிட்ட இல்லாத நீங்கள் கேட்கும் பொழுது அவர் தருகிறவராக இருக்கிறார். எப்படி நீங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நீங்கள் அறிய வேண்டும். அதுதான் அறிவு ஞானத்தை பற்றி விடைவிடாமல் ஜெபம் பண்ணுறாங்க சில பேர்கள். இதெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அந்த இயேசு கிறிஸ்துவின் மீட்பை குறித்து அதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவன் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை வைக்கப்பட்டவர். அந்த பூமியிலையும் அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார். அதுக்கு தான் அந்த ஆபிரகாமுடன் அதுக்குத்தான் அந்த ஆபிரகாம் அவருக்கு இரத்த உடன்படிக்கை அவர் பண்ணப்பட்டார். தன்னுடைய நிலை அவன் அறிந்து கொண்டு விட்டான். எப்படி இது எனக்கு வெற்றி ஆன நிலை என்று அவன் அறிந்து கொண்டு விட்டான். கர்த்தர் எல்லாம் கொடுத்திருக்கிறார், அது அவர்களுக்கு தெரியவில்லை. கர்த்தர் எல்லாம் கொடுத்துருக்கிறார், ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. அந்த இஸ்ரேல் மக்கள் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு, ஆனால் அவங்களுக்கு புரியலை. நான் சொன்னோம்ல, அதெல்லாம் சொன்னேன். அவங்களுக்கு அறியாதவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு தேவனை பற்றி தெரியவே செய்யாது. அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஆபிரகாம் சன்னதியில் வந்தோமே, ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்தான், யோசேப்பு எப்படி இருந்தான், ஈசாக்கு எப்படி இருந்தான், அதெல்லாம் மறந்துட்டாங்க. அதை மறந்ததுனால தான் அவங்க அடிமைத்தனத்திலாங்க. அது கர்த்தர் ஒன்றும் ஒப்பு கொடுக்கலங்க. அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இவங்களுக்கு ஒரு பக்கபாதம் அப்படி இல்லை. அவர் எதிர்கட்சியில் போய் சேர மாட்டார், அப்படி ஒன்றும் கிடையாது. அவர் வாக்கு பண்ணவர், ஒரு நாளும் மாறாதவர் நம் தேவன். ஆமாம், அவர் வாக்கு ஒரு தடவை அவர் கொடுத்து விட்டார் என்றால் அது நிச்சயமாக, அதுக்கு தான் அந்த வாக்கு தத்துவம். ஆபிரகாமுக்கு உண்டு பண்ண அனைத்து ஆசீர்வாதம் என் மேல் தங்கும் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும். நீங்கள் அப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. நீங்கள் எடுத்து அறிக்கை பண்ணணும். அந்த ஆசீர்வாதம் எனக்கு தந்திருக்கிறார், நான் கையிட்ட காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், என் கம்பெனி விளங்கும், நான் வேலை பார்க்குற தலசில் நான் செய்கிற வேலை 100% வேலை செய்வேன். அது எனக்கு தந்த அந்த ஆசீர்வாதம். நான் எங்கு சென்றாலும் என் கூட இருக்கிற என் தேவன் எனக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி நீங்கள் அறிக்கை செல்லும்போது தான் பரலோகத்தில் அந்த வைக்கப்பட்ட அந்த பொக்கிஷம், அந்த மீட்பின் பொக்கிஷம் அது உங்களுக்கு சேரும். நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் இந்த மீட்பை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும்போது இப்படி சொல்லணும்.
நாம் சொந்தக்காரராக இருந்து விசுவாசிகள் சில பேர் பாவம், தோல்வி, விரக்தி, சில பேர் இருக்காங்க விசுவாசிகள். இவங்கெல்லாம் தரித்திரம் எல்லாத்திலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய உரிமையை எடுத்து பிசாசை எதிர்த்து நின்று நம்முடைய உரிமை ஸ்லாக்கியம் நிலையை நாட்ட தவறிவிட்டார்கள். எதிர்த்து நிற்கிற அந்த பிசாசோட எதிர்த்து நிற்கிற அந்த ஸ்லாக்கியங்களை நம் மக்கள் தவிர்த்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அறிக்கை செய்வதில்லை தேவன் முன்பாக. இது அந்த தரித்திரம் எனக்கு கூடாது, நோயே எனக்கு கூடாது, வாதை என் வீட்டுக்கு வராது. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெட்லேருந்து எழுந்தோன்னு சொல்லணும், நோயே நீ எனக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் அவர் கல்வாரி சிலுவையில் அந்த மீட்பை எனக்காக சிந்தின அந்த இரத்தம், அது நோயின்றி நீக்கிற அந்த இரத்தம். ஆகையால் அது எனக்கு கூடாது. அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் நீதிமான், இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கணும், என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னை புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறார். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுதுதான், அந்த மீட்பை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா முடியாது. அதற்குத்தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் மனதை எப்படி உறுதியாக வைக்கிறது என்று நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். 50க்கு மேலப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது எடுத்து படிங்க, பாருங்கள், அதை எழுதுங்க நோட்ஸில். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் அது உங்களுக்கு புரியும். ஆகா, தேவன் இப்படிப்பட்டவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் நீதிமானாக என்னை ஆக்கியிருக்கிறார். ஆகையால் நான் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய நடைவாகனங்கள் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி மற்றவரோடு பேச வேண்டும், பெரியவர்களோடு நான் எப்படி பழக வேண்டும், உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிவிடும். இந்த மீட்பை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ்க்கையை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் ஒரு நாளும் அடிமையாக இருக்க மாட்டீர்கள். ஈசாக்கு எப்படி அவன் 100 மடங்கு அவனுக்கு எப்படி ஆசீர்வாதங்களை அவன் பெற்றானோ அதே போல நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அவன் விசுவாசத்தில் வீரனாக இருந்தான். அவன் தகப்பனும் அப்படித்தான், விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்வார்கள். அவன் அந்த அளவுக்கு இருந்தான். ஒரு நாளும் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் விட்டு விலகுதனே இல்லை. அந்த அளவுக்கு அவன் தேவனோடு பற்றிருந்தான். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்று அவன் முழுமனதோடு நம்பினால்தான் அந்த படம் ஒரு மீட்பை குறித்த ஒரு படம் மாறுங்க. நீங்கள் ஆதியாமத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு மீட்பை குறித்த ஒரு படம் மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அப்படியே ஆசீர்வாதமாக இருந்தவங்க தேவனை விட்டு விலகிட்டாங்க. இப்போ இந்த மீட்புக்கு 2 பாகம் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒன்று சட்டபூர்ணமாக தேவன் செய்து முடித்தது உண்டு. அந்த முடித்ததை இப்போ நாம் எப்படி செய்ய வேண்டும். முதல்ல அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று நீங்கள் தெரிஞ்சால் தான் இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அதை தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காரு, ஆபிரகாமுக்கு எப்படிலாம் பண்ணார், இப்படி பண்ணார், எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். தேவன் வாக்கு மாறாதவர், அவர் எல்லாத்தையும் செய்து வைத்திருக்கிறார். இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நாம் செய்ய வேண்டியதை முதல்ல சொன்னால் தேவன் செய்து உங்களுக்கு புரியாது. அதனால தான் தேவன் என்னெல்லாம் இந்த பூமியிலே செய்து வைத்திருந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஏனென்றால் அவர் மீட்பை குறித்து இந்த பூமியில் வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அது பரலோகத்தில் இருக்குது. அது உட்காந்து ஒரு வலது பேருக்கு வந்து பார்த்துட்டு இருக்காரு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு. இப்போ நீங்கள் இந்த பூமி உலகத்தில் செய்யணும். அதற்குத்தான் இடைவிடாமல் அறிவு ஞானத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அந்த அளவுக்கு நீங்கள் வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த மீட்பை குறித்து இந்த மாதிரி நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு நாளும் குறைவு இருக்காது, வெற்றியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். அதனால தான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நீங்கள் தேவன் என்னெல்லாம் வைத்திருக்கிறார் இப்போ தெரிந்து கொண்டீங்க. மீண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும், அது எப்படி கையாள வேண்டும் என்று நாம் தொடர்ந்து அந்த வீடியோவில் பார்ப்போம். மீட்பை குறித்து நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் சிலுவையின் மூலமாக நமக்கு வைத்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் அனைவருக்கும் தங்குவதாக. நீங்கள் பார்க்குறவர்கள் புதிதாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்காங்க. தேவனை பற்றி நாம் கேட்கும் பொழுது நம் மனதார நிதானமாக கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. அவரின்றி இந்த உலகத்திலே நாம் வாழ்வது மிக கடினம். அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், மீட்பை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த கேட்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.